இதுவரை அங்கே நடத்தப்பட்டிருக்கிற முகாம்கள் 7892 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்கள் கூட 17 அன்னைக்கு ஆரம்பித்து, அன்றைக்கி நானும் நம்முடைய துறையின் செயலாளர் தான் போய் அங்கே தொடங்கி வச்சோம். 17ஆம் தேதியிலிருந்து இந்த 2ஆம் தேதி நேற்றைக்கு இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் அங்கே முகாம்கள் நடத்துறத முடிவுக்கு வரல. நேற்று வரை நடைபெற்ற முகாம்கள் இந்த 4 மாவட்டங்களில் 7892. அதில் இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 48,604. ஆக மொத்தம் இது வரைக்கும் இந்த மழைக்காலம் அக்டோபர் 29க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் முகாம்களின் மூலம் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 24,13,351. இந்த அளவுக்கு மருத்துவ முகாம்கள் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதுமே நடைபெற்றதில்லை. 10 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டதும், மிக்ஜாம் புயலுக்கு மட்டும் தனியாக நடத்தப்பட்டதும், மிக கனமழைக்காக தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்டதும், இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 24,013. நடத்தப்பட்ட முகாம்களின் மொத்த பயனாளிகள் 24,13,351 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மொத்த முகாம்களை பொறுத்தவரை 48,604 முகாம்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடிநீர், காய்ச்சிய குடிநீரை குடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தினோம். அறிக்கைகளின் வாயிலாகவும் நாங்கள் நேரடியாக தூத்துக்குடி, தென்காசி போனப்போ அங்கே அறிவுறுத்தி மக்களுக்கு ஏன்னா அங்கே குடிநீர் ஆதாரங்கள் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவங்க சொந்த குடிநீரைத்தான், போரு, அவங்க வீட்டு அருகில் இருக்கிற கிணறு, இந்த மாதிரி குடிநீரை பருகிய வண்ணம் இருந்தார்கள். அதில் இந்த நோய் பாதிப்புகள் வந்துடக்கூடாதுங்கிறதால காய்ச்சிய நிலையில் குடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 லட்சம் குளோரின் டேப்லெட்ஸை வாங்கி 25 லட்சமா 20 லட்சமா காசு 20,16,000 20,16,000 ரூபாய் செலவில் 40 லட்சம் குளோரின் மாத்திரைகள் வாங்கி நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஏரலுங்கிற பகுதியில் வீடு வீடாகவே போய் அந்த குளோரின் மாத்திரையை கொடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை ஒருவருக்கு கூட இந்த மழைக்கால நோய் பாதிப்பு என்பது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் 4லும் கூட எங்கேயும் இல்லை. அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பெரிய அளவிலான பாதிப்பு இருந்தது. ஒரு மாடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தது. ஒரு 4-5 இடங்களில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள்லாம் அழிந்து போனது. இந்த 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் 100க்கும் மேற்பட்டவைகள். இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு பிறகும் கூட அந்த நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அங்கேயே முகாமிட்டிருந்தார். அவரும் டிஎம்இ, டிபிஹெச் எல்லா அதிகாரிகளும் அங்கேயே இருந்து மோட்டர்லாம் பண்ணி இப்போ எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லை. ஆத்தூர் மாதிரியான இடங்களில் தான் ஒரு வார காலம் அந்த தண்ணீரிலேயே மூழ்கி இருந்தது. இப்போ அங்கேயும் சகஜ நிலைக்கு வந்துருச்சு. ஆத்தூர், ஏரல் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் அதிக பாதிப்பை சந்தித்தது. அங்கேயும் இப்போ சகஜ நிலைக்கு வந்துருச்சு. பெரிய அளவிலான பாதிப்பு எங்கேயும் இல்லை. இதுக்கான இப்போ அதை திரும்பவும் புதிதாக இந்த இடிந்து விழுந்த கட்டிடங்களை சீரமைப்பது, சுற்றுச்சுவர் கட்டுவது, இதுக்கெல்லாம் ஃபண்டு இந்த பேரிடருக்குன்னு கேட்குறப்ப துறையின் சார்பில் எவ்வளோ கேட்டிருக்கிறோம் சார்? 60 கோடி. மொத்தம் 49 கோடி ரூபாய் இந்த தென் மாவட்டங்களின் பாதிப்பு, இங்கே மிக்ஜாம் பாதிப்புக்காக மருத்துவ கட்டமைப்பை சீர் செய்வதற்கென்று 49 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.